காலத்தில் புறஜாதியானவர்களுக்குரிய மீட்பு முடிவான காலத்தை சார்ந்த நிலையிலே அவர்கள் நித்தியத்திற்குரியவளான தகுதி அடைகிறார்கள். Once the end of the salvation of the Gentiles occur, they get the opportunity to be partake in the glorious ascension of their bridegroom. வேதாகமத்திலே ஆதியில் நடந்த சம்பவத்தின்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளை கற்பனை கைக்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்த காலமெல்லாம் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திரை இல்லாத ஒரு வாழ்க்கை, சாவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆதாம் ஏவாள் வாழ்ந்தார்கள். Adam and Eve, once before their commission of sin, they enjoyed a holy life, a happy life, a heavenly life. The Lord himself visited them. Because of their obedience, they lived a glorious life. லூக்கா மத்தேயு 24 அதிகாரம் 13-14 வசனத்திலே முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால் அவனுக்கென்று புறஜாதிகளுக்கென்று மீட்கப்பட்டு ரட்சிப்பில் பூர்ணம் அடைவதற்குரிய முதல் அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த நாட்களில் வாழ்கிற பரிசுத்தவான்கள் அவருடைய ரட்சிப்பை காத்து கொண்டால், ஜெயமான முடிவான பூர்ணமான ரட்சிப்பை அணிந்து கொண்டால் மரணமே இல்லை என்ற நிலை வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. According to Matthew 24:13 and 14, man who stood until the end will be get saved. The people of these last days, receiving this glorious gospel of the kingdom, keep themselves faithful and steadfast until the end of the first 3.5 years of the period of Antichrist. They will enjoy the same glorious life which Adam lost. Because of their disobedience, they lost the glory. But because of their obedience, this last day faithful group of people will enjoy the endless life, a deathless life, a glorious life, a life without sorrow and curse. இந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு என்ற ஒரு ராஜ்யத்தை எழுப்பி அந்த ராஜ்யத்தின் மூலமாய் என்றென்றைக்கும் மரிக்காத முடிவான பூர்ண ரட்சிப்பை அணிந்து கொண்டு மனவாட்டியான தகுதியை அணிந்து அவர் வாரிகளை சேர்ந்து கொள்ளும்படியான சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் பிரசங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அங்கே அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். In these last days, the people who accept this truth, accept the gospel of the kingdom of God, receiving the salvation, for them the Lord is going to prepare a kingdom, and the Lord himself will call them as the bride, and for this bride the bridegroom is ready to come back and pick them up. அருமை இரட்சகர், முடிவு வரைந்தும் நிலைத்தின்று மரணமே இல்லாத நித்திய வாழ்வுக்கென்ற தகுதி அடைய தேவனாய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட கடைசி காலத்துக்குரிய நற்செய்தியை சுவிசேஷத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். For the people to endure to the end, the Lord has prepared a salvation to be preached unto them. அந்த நற்செய்தி ராஜ்யம் என்ற பரலோக ராஜ்யம் என்ற மணவனை சந்திக்க ராஜா தான் குமாரனுக்கு கல்யாணம் நடத்த ஏற்படுத்தப்பட்ட மணவாட்டியான பரலோக ராஜ்யத்தில் இருந்து வெளிப்படும் என்ற தேவ நேமத்தை நாம் அறிகிறோம். For the kingdom to be prepared for these saints, the Lord is preparing the kingdom of heaven. For the king, the God the Father is making a wedding ceremony for his son. The kingdom of heaven is getting prepared. The bride is this church. மணவாளனை சந்திக்க வேணும் என்றால் ஏதேன் தோட்டத்தில் முன் அடையாளமாக முன் ஆதாரமாக உதாரணமாக அறிவிக்கப்பட்ட நிலைகள் அப்படியே அந்தத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளான மணவாட்டியாய் தகுதி அடைந்து மணவாளனோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிற யாவரும்
ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அடைந்த அதே மகிமை அணிந்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். For the last day church to receive, attain the glory of God, the later glory, this later day church has to attain and fulfill the life which was given by the Lord in the Garden of Eden. Whatever the Adam and Eve lost in the Garden of Eden, the later day church has to fulfill and receive the same glory by in walking in obedience unto the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியிலிருந்து மீட்கப்படுகிற அந்தத்தில் அந்தம் என்றால் அந்தி கிறிஸ்துவின் இயலுடைய ஆட்சியில் புறஜாதிகளுடைய காலம் முதல் முறையான காலம் என்று அறிந்தோம். அந்த காலத்தில் வாழ்கிற மணவாட்டி சபையின் மக்கள் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய மகிமையை அணிந்து கொண்டவர்களான தகுதி அடைய வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறோம். The end always refers to the 7 years of the period of Antichrist. So the later church, the last days church of the Lord, has to receive all the qualifications and the characteristics of the glorious nature of the Lord. Then she will be considered as the bride of the Lord. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனம் முடிய விரைவாக வாசிக்கலாம். First book of 1 Peter chapter 1 verse 5 to 9. 1 Peter 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற போன அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த மத்திய 24:13 முடிவு வரை நிலைத்து கொண்டு ரட்சிப்பார். முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பை நிலை தேவன் வைத்து வைத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் நிலை என்ன? 5ஆம் வசனம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சொந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வாசிக்கிறோம். The last day salvation, those who endure till the end will be get saved. That salvation is written in chapter 1 verse 5 of book of 1 Peter, who are kept by the power of God through faith for salvation, ready to be revealed in the last time. இந்த ரட்சிப்புக்குரியவர்களுக்குரிய பிரதிபலன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் வாக்கு பண்ணுகிறது. For the reward for the people who live according to these qualities been waiting for them in the kingdom of heaven.